பெத்த அப்பனுக்கு சோறு போடாத புள்ள இருந்தான்னா இல்லாம போனான்னா. இப்படி ஊரை கூட்டி வச்சு கேக்குறவரு அன்னைக்கு ராத்திரி எழுப்பி சொல்லியிருந்தா கடையிலாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். இல்ல மணி, இது இன்னைக்கு நேத்து நடக்கல, பல நாளா நடக்குது. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்கறது கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துறதுக்கு தான். அது கூட கிடைக்கலன்னா அந்த வயசுல அவங்க வேற எங்கடா போவாங்க? அப்பா சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்டுட்டு தானே புள்ள சாப்பாட்டுல கை வைக்கணும். அதான புள்ளிக்கு அழகு. ஐயா, நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி? சம்பந்தப்பட்டவள வெளியே வர சொல்லுங்க. ஏமா வெளியே வாமா. நீ குடிச்சிட்டு வந்து கோமணம் கூட இல்லாம கிடந்தா பெத்த பொண்ணு கூட சோறு போட மாட்டா. நான் எப்படி போடுவேன்? நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ குடிக்கிறதுனால தான் நான் உன்னை மதிக்கிறதே இல்ல. நீ மதிக்காதனால தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அட பேச்சனை பாட்டுமா, நீ இப்படி பதிலுக்கு பதில் பேசும்போது உன் புத்தி என்னன்னு தெரியுது. இதே உங்க அப்பாவா இருந்தா இப்படி விட்டுருவியா? மாயாண்டி, எல்லாத்துக்கும் காரணமே அந்த குடிதான். முதல்ல அது விட்டு தொலை மாயாண்டி. சின்ன வயசுல கட்டிட்டு வந்த பொண்டாட்டியும் செத்து போயிட்டு வீட்டுக்கு வந்த மருமகளும் என்ன மதிக்கல. அப்புறம் மனுஷன் குடிக்காம வேற என்ன செய்வான்? மணி, என்னடா சொல்ற? நான் எங்கேயாவது போயிடலான் இருக்கேன்யா. இந்த பிள்ளைக்காக மட்டும்தான் பாக்குறேன். கட்டின பொண்டாட்டி சரியில்லை, பெத்த தகப்புன்னு என்ன புரிஞ்சுக்கல. இவங்க 2 பேரில் எனக்கு நிம்மதியே இல்லையா? ஏமா எங்கே இருந்து வந்து அப்பமா அவரை பிரிக்க பாக்குறியா? ஒழுங்கா அவருக்கு சோறு ஓட்டா போடு, இல்லைன்னா அவர் கட்டின வீட்டுல வாழாத. அவர் சம்பாரிச்சு வச்ச வயல உழுவாதே. நீ 2 பேரும் நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு ஒரு முறை தான் வேணும். அவர் கடைசி வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போங்க. தனி குடித்தனம் போனாதான் உங்களுக்குலாம் அறிவு வரும். சும்மா கல்யாணம் பண்ற வரைக்கும் அப்பா அத்தை சோத்தை திங்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே அப்பா அத்தை வீட்டை விட்டு வெளியேற்றுறது. உங்கெல்லாம் வர்ற கோபத்துக்கு போட விட்டு. சரியா சொன்ன மாப்ள. நீ பொறுப்பு இல்லாம ஒதுங்குறதுனால இந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போறது இல்ல மணி. 4 பேர் உட்காந்து பேசுற பிரச்சனை இல்ல இது. வீட்டு பிரச்சனை வாசலுக்கு வந்துடுச்சுன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. பாத்துக்க மணி, போலாம். வாடா.